நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today. மதுரை மேயர் இந்திராணியின் கணவர் நீக்கம் செய்யப்பட்டது ஏன் என தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த பின்னணி குறித்தான விவரங்கள். சுபா வணக்கம். மதுரை மாநகர மேயரினுடைய கணவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவரது கணவர் பொன் வசந்த் அவர் கட்சியிலே மதுரையிலே ஒரு முக்கிய நபராக செயல்பட்டு வருகின்றார். மதுரையில் இன்னும் சில தினங்களில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ள சூழ்நிலையில் இந்த மேயரினுடைய கணவர் நீக்கம் என்பது மதுரையில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு காரணம் அவர் தொடர்ச்சியாக மேயரினுடைய, அதாவது தன் மனைவியான மேயரினுடைய பெயரை பயன்படுத்தி வசூல் வேட்டையில் ஈடுபட்டதுதான் காரணம் என விசாரணையில் தெரிய வந்ததாகவும், அதன் அடிப்படையில் அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. மதுரை மேயராக இருப்பவர் இந்திராணி, அவரது கணவர் பொன் வசந்த். அவர் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் தீவிர ஆதரவாளராக ஆரம்பத்தில் அறியப்பட்டவர். அதன் காரணமாகத்தான் அமைச்சர் மூர்த்தியை பகைத்து கொண்டு கூட மேயர் பொறுப்பு என்பது இந்திராணி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பொறுப்பு வழங்கப்பட்ட நாள் முதலே மதுரையில் ஒரு நிழல் மேயராக அவரது கணவர் பொன் வசந்த் தான் செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதாவது வெளி உலகத்திற்கும் கையொப்பமிடுவதற்கும் மட்டுமே மேயராக இந்திராணி அவர்கள் இருந்ததாகவும், அவரது கணவர் தான் முழு விவரங்களையும் முழு ஆட்சி அதிகாரத்தையும் செயல்படுத்தியதாக விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக மதுரையில் எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலும், எந்த ஒரு திட்டம் தொடங்குவதாக இருந்தாலும் அந்த இடத்தில் இவர் சென்று, நான் தான் மேயருடைய கணவர், எனக்கு கட்டிங் வந்துவிட வேண்டும், இத்தனை சதவீதம் அந்த லஞ்சம் வேண்டும் என்று அவர் வசூல் வேட்டையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டதாக பல்வேறு முறைகேடு புகார்கள் அவர் மீது வாசிக்கப்பட்டது. அதன் காரணமாக பொன் வசந்த் இன்று அந்த கட்சியினுடைய திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஒரு காலத்தில் அமைச்சர் PTRின் தீவிர விசுவாசியாக, தீவிர ஆதரவாளராக அறியப்பட்ட பொன் வசந்த் நாளாக அவருக்கு எதிராகவே அரசியல் செய்ததாகவும் கூறுகிறார்கள். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய மற்றொரு மாவட்ட செயலாளரான தளபதி என்பவரோடு கைகோர்த்து கொண்டு அமைச்சர் PTRக்கு எதிராக கூட அவர் பல விஷயங்களில் முரணாக செயல்பட்டதாகவும் கூறுகிறார்கள். அமைச்சர் PTRஐ தொடர்ந்து எந்த விதத்திலும் மதிக்காமல் செயல்பட்டு வந்ததாகவும், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதியில் நான் தான் வேட்பாளர் என்று சொல்லியெல்லாம் சில இடங்களில் பண வசூல் வேட்டையில் பொன் வசந்த் ஈடுபட்டதாகவும் புகார்கள் குவிந்தது. குறிப்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் அவர்களிடம் இதுவரை 200க்கும் மேற்பட்ட எழுத்துப்பூர்வமான புகார்களே வந்திருப்பதாகவும், குறிப்பாக மதுரையில் மேயரின் கணவர் பொன் வசந்தால் பாதிக்கப்பட்ட மதுரையின் முக்கிய முகங்களில் ஒருவரே நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து அவர் மீதான புகார்களை சில தினங்களுக்கு முன்பு கூட அடுக்கியதாக கூறுகிறார்கள். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், வர ஜூன் 1ஆம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை எப்படி சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் என சொல்லி மதுரையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கூடி ஒரு செயல் வீரர் கூட்டத்தை நடத்துகிறார்கள். இந்த பொதுக்குழு பிரம்மாண்டமாக நடத்துவது எப்படி என்று சொல்லி, இது எப்போது மே 23ஆம் தேதி நடைபெறுகிறது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அதே தேதியில் மதுரையில் மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தை மேயர் இந்திராணி கூட்டினார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு பின்னால் அவரது கணவர் பொன் வசந்த் தான் இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே திட்டமிட்டு இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை உருகுலைப்பதற்காகவும், குறிப்பிட்ட சில தீர்மானங்களை அன்றைய தினமே, அதாவது திமுக கவுன்சிலர்கள் பெரும்பகுதியினர் இல்லாத நேரம் பார்த்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதற்காகவும் அவர் திட்டமிட்டு இந்த கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது. இது போன்ற ஆதாரங்கள், ஆவணங்கள், சில கான்ட்ராக்டர்களிடம் மிரட்டி வசூலிக்கப்பட்ட அந்த விவரங்கள் ஆகியவற்றை எல்லாம் கொண்டு முதலமைச்சரிடம் கொடுத்து தற்போது அவர் மீதான அந்த கிரைம் ரேட், அவர் மீதான புகார்கள் அதிகரித்த காரணத்தால் தற்போது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது.
இவருக்கு ஏற்கனவே பலமுறை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய நடவடிக்கைகளை, தன்னுடைய வசூல் வேட்டையை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை என்றும் சொல்கிறார்கள். எனவே அந்த காரணத்தினால்தான் தற்போது அவர் தொடர்ந்து இந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள். மதுரை மேயருக்கும் அழைத்து சில எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். மதுரையை பொறுத்தவரையிலே மேயர் இந்திராணி என்பதை விட அவரது கணவர் தான் ஆக்டிங் மேயர் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக அவர் இருந்து வந்ததாகவும் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனுடன் தற்போது அவர் இணக்கமாக இல்லாத ஒரு சூழலும் இருந்து வருகிறது. அவருக்கு எதிரான ஆட்களோடு கோஷ்டியோடு சேர்ந்து கொண்டு அமைச்சர் PTRஐயே கட்சியிலிருந்து ஓரங்கட்டுவதற்கான வேலைகளிலும் அவர் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே தற்போது அவருக்கு எதிரான குற்றங்கள் அனைத்தும் தலைமையிடம் சென்று திமுக தலைமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது எனவும் நமக்கு தகவல் கிடைக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.